பார்த்தீங்கன்னா பெருமாள் அந்த உடலை வந்து ஒளி தேகமாக மாற்றின இடம் இப்போ இந்த இடத்த நம்ம வந்து போகிறதுன்றது பெரிய விஷயம். இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது, நம்ம எல்லாரும் வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். நம்ம எங்கே சுற்றிலும் என்ன ஃப்ரீயாக வந்து ஜாலியாக சாப்பிட்டு போனால் கூட இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துக்கு என்ன தகுதி தன்மை இருக்குது நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு சூழல் நம்ம ஏற்படுத்திக்கணும் எல்லாருமே. இப்போ நம்ம உங்கள் சித்தி வளத்தில் போய் உட்காந்திங்கன்னா, இப்போ இந்த வாட்டி வந்து போயிட்டீங்க, நீங்கள் அடுத்த வாட்டி சித்தி வளத்துக்குள்ளே வந்து உட்காருங்கன்னா எந்த சிந்தனையும் வச்சுக்காதீங்க தயவுசெய்து. உங்கள் குடும்ப சிந்தனை எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு மிஞ்சி போனால் ஒரு 10 நிமிஷம் உட்கார பண்ணணும். எல்லாரும் 10 நிமிஷம் உட்காரும் போது எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் அமைதியாக உட்காருங்க. உங்கள் சுவாசத்து மேலே கவனம் வச்சு அமைதியாக உட்காருங்க. அப்படி உட்காந்தீங்கன்னா சித்தி வளாகத்தில் ஒரு மாற்றம் நடக்கும். ஏன்னா இங்கே புதியதாக வரவங்க எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு மாற்றம் நடக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் நடந்துருக்குது. ஏன் அந்த புதிதாக வரவங்க மட்டும் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ தான் புதுசாக இந்த பிறந்து இந்த பூமியில் பிறந்து ஒரு ஆன்ம தெளிவுக்கோசமும் இந்த உடலில் இருக்கிற ஆன்மாவை தெரியணுன்றதுக்கோசமும் நீங்கள் உயிரின்றது புண்ணியன்றதுக்கோசமும் ஒரு நிகழ்வுக்கான ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தி வளாகம் தான்.